நயகரா ஃபால்ஸ். இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய, சக்தி வாய்ந்த நீர்வீழ்ச்சினா அது இதுதான். இதுல இருந்து ஒரு நிமிஷத்துக்கு 1,68,000 கன அடி நீர் கொட்டிட்டு இருக்கு. இங்க ஒரு நிமிஷம் கொட்டுற தண்ணிய வச்சு ஒலிம்பிக் விளையாட்டுல யூஸ் பண்ற ஸ்விம்மிங் பூல்ல 67 ஸ்விம்மிங் பூல்ல நிரப்பிடலாம். ஒரு நிமிஷத்துக்கே அவ்வளோ தண்ணினா, அப்ப பாத்துக்கோங்க எவ்வளோ தண்ணி அந்த நீர்வீழ்ச்சியில இருக்கும்னு. இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதால டெய்லி பல ஆயிரம் டூரிஸ்ட் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு நாள் நீங்க அங்க போறப்போ போட்டோ எடுக்கிறேன்ற பேர்ல உள்ள விழுந்துட்டா எப்படி இருக்கும்? அவ்வளோ ஃபோர்ஸான தண்ணியில விழுந்த நம்மளால உயிரோட வெளியே வர முடியுமா? நம்ம பாடிக்கு என்ன ஆகும்? வாங்க அப்படி என்னதான் நடக்கும்ன்றத பார்க்கலாம். ஹே காய்ஸ், நான் தான் சௌமியா அண்ட் வெல்கம் டு மினிட்ஸ் பார்க். நீங்க தெரியாம கால் தவறி உள்ள விழுந்துட்டா அந்த தண்ணியோட ஃபோர்ஸ்ல சரியா 3ல இருந்து 4 செகண்ட்குள்ள 188 அடி ஆழத்துக்கு போயிடுவீங்க. தண்ணியில தானே விழறோம், இதுல என்ன இருக்கு, நீந்தி வெளியே வந்துடலான்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அவ்வளோ உயரத்துல இருந்து கீழே விழறது ஒரு பெரிய கல்லுல மோதுறதுக்கு சமம். அந்த அளவுக்கு ஃபோர்ஸோட தண்ணியில விழறப்போ நிறைய எலும்புகள் உடையறதுக்கும் உள்ள ரத்த கசிவு ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர் இந்த ஃபால்ஸ்ல விழுந்து உயிரும் பிழைச்சிருக்காங்க. இந்த ஃபால்ஸ்ல விழுந்து உயிர் பிழைச்ச முதல் ஆள் ஆனி எட்சன் டெய்லர். இவங்க 1921ல அவங்களோட 63வது பர்த்டேல ஒரு பெரிய இரும்பு பேரல்ல படுத்துட்டு அந்த ஃபால்ஸோட ஏஜ்ல மிதந்திருக்காங்க. இது அவங்க காசுக்காகவும் புகழுக்காகவும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ காசு கிடைக்கல. 1960ல 7 வயசான ராஜர் உட்பர்ட்னு ஒரு சின்ன பையன் தெரியாம இந்த ஃபால்ஸ்ல விழுந்திருக்கான். ஆனா அவன் லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்ததால இது அந்த பையனை ஓரளவுக்கு தண்ணியில மூழ்காம மிதக்க வச்சிருக்கு. இவங்கெல்லாம் லக்ல தான் உயிர் பிழைக்கிறதா சொல்றாங்க. ஆனா ராஜர் மாதிரி அந்த ஃபால்ஸ்ல விழுந்த நிறைய பேர் அவங்க தண்ணியில விழுந்த கதையை சொல்றதுக்கு இப்போ உயிரோட இல்லை. உடம்புல பல காயத்தோட தண்ணியில மூழ்கி வெளியே வர முடியாம இறந்து போயிருக்காங்க. ஒரு சர்வே படி கிட்டத்தட்ட 5000 பாடிஸ் அந்த ஃபால்ஸ் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஆனா அப்படி இந்த ஃபால்ஸ்ல விழுந்து உயிர் பிழைக்க ஏதாவது சான்சஸ் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எந்த பொசிஷன்ல நம்ம தண்ணியில விழுறோன்றது ரொம்ப முக்கியம். தப்பான பொசிஷன்ல விழுந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் தண்ணியில முகமோ இல்ல முதுகோ படுற மாதிரி விழுந்தா நம்ம எலும்புலாம் உடைய ஆரம்பிச்சு இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுவே ஃபர்ஸ்ட் தண்ணியில கால் படுற மாதிரி குதிச்சா பெரிய அடி எதுவும் படாம உயிர் பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கால் படுற மாதிரி விழுறப்போ அது அந்த ஃபோர்ஸை காலுக்கு பிரிச்சு கொடுக்கும். ஆனா இதுவே தலை ஃபர்ஸ்ட் தண்ணியில மோதினா தலையில பெருசா அடிபட்டு சரி பண்ண முடியாம போகும். நம்ம விழுந்த ஃபோர்ஸ்ல அந்த தண்ணி நம்மள ஒரு செகண்ட்க்கு 50 அடி ஆழத்துக்கு கொண்டு போயிடும். இதுதான் ஹைட்ராலிக் ஜம்ப்னு சொல்றாங்க. இதுல இருந்து நீந்தி வெளியே வர்றது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் விட உயிர் பிழைக்க ஒரு பெஸ்டான வழி, அந்த ஃபால்ஸ்ல இருக்க வார்னிங் சைன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒழுங்கா அந்த ஃபால்ஸை விட்டு தள்ளியே நின்று அந்த இடத்த பார்த்துட்டு வர வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.